சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ வேட்டையன் படத்தில் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. அதாவது டிஜே ஞானவேல் அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மேலும் அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து தலைவர் 171 படத்தில் லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷன்லாம் நடிக்க போறாரு. இந்த படத்துக்கும் அனிருத் மியூசிக் பண்றாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அதை தொடர்ந்து மாரி செல்வராஜ் மற்றும் கார்த்திக் சுப்புராஜ்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த டைரக்டர்ஸோட இணைவாருன்னு சொல்லிட்டு எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஏஆர் முருகதாஸோட மீண்டும் ஒரு கதையில இணைய போறாராம். அதாவது தர்பார். இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் தான் எடுத்திருந்தாரு. மிக பெரும் எதிர்பார்ப்புல வெளியான தர்பார் படம் கடைசியில மண்ணை மட்டும்தான் கவிச்சு சூப்பர் ஸ்டாருக்கு அந்த கதை செட் ஆகாம போயிடுச்சு. ஏனடா ஏஆர் முருகதாஸ் இப்படி பண்ணிட்டாரே, சூப்பரான படங்களை கொடுத்த ஏஆர் முருகதாஸால திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரி எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் விமர்சனம் வைக்கப்பட்டது. மேலும் துப்பாக்கி 2 எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கதை சொல்ல நெருங்கினாரு. ஆனா விஜய் பார்த்தீங்கன்னா நீங்க செகண்ட் ஹாஃப் மீண்டும் மீண்டும் ஒரே கதையை தான் சொல்றீங்க, அதனால எனக்கு பிடிக்கல, வேணான்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தான் பீஸ்ட் பண்ண போயிட்டாரு. அப்படி இருக்க இப்போ சிவகார்த்திகேயனோடு மிக பெரும் ப்ராஜெக்ட்ல ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஏஆர் முருகதாஸ். அது மட்டும் இல்லாம சல்மான் கானை வச்சு மிக பெரும் படத்தை எடுக்க போறாரு. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரை வச்சே பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு காப் ஸ்டோரியை எடுக்க போறாரு. அதாவது தர்பார்ல விட்டதை இப்ப பிடிக்க போறாருன்னே சொல்லலாம். அதாவது சூப்பர் ஸ்டார் கிட்ட ஒரு கதையை நரேட் பண்ணியிருக்காரு நம்ம ஏஆர் முருகதாஸ். இந்த கதையை கேட்ட சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இந்த கதை ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. அதனால நிச்சயமா பார்த்தீங்கன்னா தகுந்த சமயம் வரும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை பண்ணலாம்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காராம். ஆனால் இது எத்தனாவது படமாக ரிலீஸ் ஆக போகுது, எத்தனாவது படமாக உருவாக போகுதுன்னு சொல்லிட்டு இனிமே தகவல் கிடைக்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் லைனாக அடுத்தடுத்து 10 படங்களை நடிக்க போகிறாரு. அதாவது தலைவர் 181, 190 போக கூட அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த படம் நடக்கிறதுல என்ன பிரச்சனைனா, சூப்பர் ஸ்டார் டேட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த டைரக்டர்ஸ் கூட கொடுத்ததுனால இந்த படம் எப்போ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னுமே தெரியல. அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தான் தெரியும். சில ஹீரோஸ் எல்லாம் இப்போவே தடுமாறுற நிலையில் இந்த 72 வயசுலையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் உத்வேகமாக படத்தங்களில் பிஸியாக நடிக்கிறத பார்க்கும்போது அனைத்து ரசிகர்களுக்கும் சரி எல்லா மக்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. மேலும் சூப்பர் ஸ்டார் அடுத்தடுத்த படங்களை கூடிய விரைவிலே அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. தலைவர் 171 அடுத்தது எந்த படம் எடுக்க போகிறாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் தலைவருடைய லைன்-அப்ஸில் எந்த படம் எடுப்பாருன்றதை உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.